கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இப்போது 200 முந்திரி எடுத்துருக்கேன். இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ தண்ணி கொதிக்குது, இதில் கொட்டிடுவோம். இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். அது 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். 200 முந்திரி பருப்புக்கு எவ்வளோலாம் தேவைன்றதை இப்போ நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். அதுக்கு வந்து 600 சர்க்கரை, 200 நெய், 3 ஏலக்காய், 300 பால். செய்யறது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இதை நல்லா 2-3 தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதை நல்லா கழுவி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட பால் ஊற்றி ரவை அளவுக்கு நூறு அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நூறு அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ இதை வானலில் போட்டுக்குவோம். இப்போ பால் ஊற்றிக்கலாம். சர்க்கரையை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கீழே வச்சு நல்லா கலந்துருப்போம். சர்க்கரை கலந்து சர்க்கரை நல்லா கலங்கிடுச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு. இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு கட்டி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா கட்டியாகணும். பாருங்க, இந்த பதத்துக்கு வந்துட்டு உடனே இப்போ மறுபடியும் நெய் ஊற்றி கிளறிட்டு நெய்யெல்லாம் இழுக்கிடுச்சு. இப்போ மறுபடியும் நெய் ஊற்றுவோம். அப்படியே இழுக்க ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். கெட்டி ஆகிற வரைக்கும் இந்த நெய்யெல்லாம் கத்துற வரைக்கும் கலரிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, நெய்யெல்லாம் இழுக்கிடுச்சு. மறுபடியும் நெய் போடுவோம். நெய் பிரிஞ்சு வந்துருக்குது. அப்படியே முட்டை கொடுத்து பாருங்க. இதுதான் சரியான பக்குவம். இப்போ நம்ம வந்து அடுப்பு நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் கிளறுவோம். நாம் இதை இறக்கி நெய் தடவை தட்டில் கொட்டிக்கலாம். பாருங்க, இது ஊற்றி சமப்படுத்தி வச்சு இது ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.